வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ, கமெண்ட் பண்ணவோ மறந்து விடாதீர்கள். இது அன்புடன் உங்கள் கணேஷ். இல்லற வாழ்வும் துறவற வாழ்வும். ஒரு ராஜாவுக்கு எது சிறந்தது என்பதில் ஒரு சந்தேகம் வந்தது. ஒரு நாள் ஒரு துறவி அரண்மனைக்கு வந்தார். அவரிடமே இந்த கேள்வியை கேட்டார் ராஜா. துறவி சொன்ன பதில், அவரவர்கள் இடத்தில் அவரவர்கள் சிறப்பாக இருக்கலாம் என்று. பதில் புரியவில்லை என்றார் ராஜா. என்னுடன் வாருங்கள், புரிய வைக்கிறேன் என்று துறவி ராஜாவை அழைத்து கொண்டு இன்னொரு தேசத்துக்கு போனார். அங்கே அரண்மனையிலே ஒரு சுயம்பரம் நடந்து கொண்டிருந்தது. அரசகுமாரர்கள் பல பேர் அங்கே வந்திருந்தார்கள். வேடிக்கை பார்க்கிற கூட்டமும் இருந்தது. இவர்கள் 2 பேரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்றார்கள். இவர்கள் பக்கத்திலே ஒரு இளம் சந்நியாசி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருந்தார். அரசகுமாரி கையில் மாலையோடு வந்து அரசகுமாரர்கள் யாரையும் எனக்கு பிடிக்கவில்லை என இளம் சந்நியாசி கழுத்தில் மாலையை போட்டு விட்டாள். உடனே அவர், என்ன இது, நான் சந்நியாசி, எனக்கு திருமணமா என்று சொல்லி மாலையை கழட்டி தூக்கி எறிந்து விட்டார். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், என் மகளின் அழகை பாருங்கள், இப்போது பாதி ராஜ்யம் உங்களுக்கு தருகிறேன், எனக்கு பிறகு முழு ராஜ்யமும் உங்களுக்குத்தான் என்றார் அந்த நாட்டு அரசர். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை விடுங்கள் என்று சொல்லி இளம் சந்நியாசி அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார். அரசகுமாரியும் பின்னால் ஓட, அவர்கள் பின்னாலேயே ராஜாவும் துறவியும் ஓடி வந்தார்கள். இளம் சந்நியாசி எங்கேயோ ஓடிப்போய் மறைந்து கொண்டார். அரசகுமாரி ஒன்றும் புரியாமல் ஒரு மரத்தடியில் அழுது கொண்டிருந்தாள். இருட்டிவிட்டது. அம்மா, கவலைப்படாதே, நாளைக்கு காலையிலே பொழுது விடியட்டும், உன்னை உன்னுடைய அரண்மனையில் கொண்டு விடுகிறேன் என்றார் ராஜாவும் துறவியும். மரத்தடியிலே இவர்கள் 3 பேரும் ஒதுங்கி இருந்ததை அந்த மரத்தில் இருந்த 2 புறாக்களும் அதன் 3 குஞ்சுகளும் பார்த்தன. வந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாமா என்று சொல்லி ஆண் புறா பறந்து போய் எங்கிருந்தோ சுள்ளிகளையும் நெருப்பையும் கொண்டு வந்து மரத்தடியில் போட்டது. 5 புறாக்களும் அவர்கள் முன் வந்து, நீங்கள் எங்களை சாப்பிட்டு உங்கள் பசியை போக்கிக் கொள்ளுங்கள் என்றன. அப்போது அந்த துறவி ராஜாவிடம் சொன்னார், தன்னுடைய உயிரை கொடுத்தாவது பிறருக்கு உதவி செய்யும் இல்லறத்தான் சிறந்தவன் என்பதற்கு இந்த புறாக்கள் உதாரணம். துறவி என்றால் எதையும் உதறி தள்ளுவான் என்பதற்கு அந்த இளம் சந்நியாசி உதாரணம். அதனாலேதான் அவரவரிடத்தில் சிறப்பாக இருக்கலாம் என்றேன். இது சுவாமி விவேகானந்தர் சொன்ன கதை. அதனால் இல்லறம் துறவறம் என்பது முக்கியமல்ல. இல்லறத்தில் இருந்து கொண்டு துறவரத்தை நினைக்கக்கூடாது. துறவரத்தில் இருந்து கொண்டு இல்லற தர்மத்தை கடைப்பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடாது. அவரவர் கொள்கைகளை அவரவர் முறையாக கடைப்பிடித்தால் அவரவர் இடத்தில் அவரவர் சிறப்பாக வாழலாம் என்பதே இதன் கருத்து. நன்றி, வணக்கம்.